ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ். எப்படி பலவிதமான மிடில் கிளாஸோடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம தலையில் கொண்டு வந்து வச்சு நம்ம நெஞ்சத்தை பாரமாக்கி அப்படியே கண்ணில் நீர் ஒழுக விட்டு நம்மளை தேட்டரை விட்டு வெளியே அனுப்புகிறாங்களா, இல்லை அப்படியே ஒரு ஃபீல் குட்டாக ஜாலியாக அப்படின்றது தான் இந்த படத்துடைய ரிவ்யூங்க. முனிஷ்காந்த் அண்ட் விஜயலக்ஷ்மி, உண்மையிலே முனிஷ்காந்த் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். சூப்பராக அவர் வழக்கமாக பண்ணக்கூடிய காமெடிஸ் ஆர் நம்ம கேரக்டர் ரோல் கொடுத்தாலுமே அதில் எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரோ அதை வந்து கணக்கச்சிதமாக இம்மி பெசகாமல் இந்த படத்துலேயுமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். பல இடங்களில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வாவ் சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக கிளைமேக்ஸில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சத்தியமாக நம்மளுக்கு லைட்டாக நெஞ்ச கணக்கத்தான் செய்யுது மக்களே. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விஜயலக்ஷ்மி. ஆக்சுவலாக என்னென்னா, ஏன் இவங்களெல்லாம் வந்து ஹீரோயினாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ற பாயிண்ட் எனக்கு நிறைய படங்கள் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து மைண்டில் தோணியிருக்கு. ஏன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ரோல் கொடுத்தாலும் போதும், அந்த ரோலுக்கு வந்து ஆப்டாக அப்படியே உள்ளே வந்து அப்படியே ஜெல்லாகி வெளியே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஒய்ஃபாக சூப்பராக அழகாக அன்பு செல்வியாக அன்பு ராணியாக அந்த கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா மிரட்டு மாட்டிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக ரொம்ப பெரிய மெனக்கெடுகள் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. அது பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், ரொம்பலாம் அப்படியே போட்டு இடிச்சு ஒன்று முளைக்கி அப்படிலாம் கிடையாது. அப்படியே ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரியே ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. மனுஷனாக மதிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சக மனுஷனை எப்படி வந்து மதிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே டாப் நோச். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, சினிமானாலே கொஞ்சம் யதார்த்தத்துக்கு மீறி அப்நார்மலாக சில ஓவர் திங்கிங் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் நிறைய பார்த்துட்ருப்போம். நாமளும் மிடில் கிளாஸாக இருப்போம். நமக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் ஒன்று கிடச்சி அதை வந்து கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப வயலண்ட்டாக மாறுமா அப்படின்ற மாதிரிலாம் சில காட்சிகள் வந்து நம்மளுக்கு வரத்தான் செய்யுது. அதே மாதிரி எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேடுவோம், நம்ம சார்ந்தவங்களை வச்சு தேடுவோம். சைக்காட்ரிஸ்ட்டை போகிறது, டிடெக்டிவ்கிட்ட போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாத்தியமா அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் படம் பார்க்குறப்ப யோசனையாக இருந்தது. கொஞ்சம் அது வந்து என்ன தான் நீங்கள் யதார்த்த சினிமா எடுக்க வந்தாலும் கொஞ்சம் அதில் வந்து சினிமாத்தனத்தை உள்ளே கொண்டு வரீங்க பாரு அப்படின்ற அந்த ஒரு தாட்டை வந்து கொடுக்கத்தான் செஞ்சுது. கொஞ்சம் அது வந்து ஆர்டிஃபிஷியலாக அந்த எமோஷன் கனெக்டை வந்து கொஞ்சம் நம்மளை அப்படி பின்னாடி இழுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் மொத்தமாக அந்த கிளைமேக்ஸில் வச்சு நம்ம தலையில் வந்து ஏற்றி விட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சில இடங்கள் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையாடா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்குது. நம்ம அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே நமக்கு வந்து என்ன இது சின்ன புள்ளத்தனமாக இருக்குது, கொஞ்சம் ஓவர் சினிமாத்தனமாக இருக்கேப்பா அப்படின்ற மாதிரியான தாட்லாம் வரதான் செஞ்சுது. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அப்படியே எக்ஸாக்டாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் அவருடைய லைஃப் எப்படி போகும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டுக்குள்ளே வந்து அழகாக ட்ராவல் பண்ணி போகுது அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது. ஓவராலாக பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக ஒரு ஃபீல் குட்டாக ஒரு எமோஷ்னல் டச்சு ப்ளஸ் சித்தாந்த ரீதியாக அப்படியே கொண்டு போக வேண்டிய அந்த படம் வந்து கொஞ்சம் அங்கங்கே சில ஸ்பீட் பிரேக்கர்ஸ், என்ன சொல்கிறது, இந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஏற்படக்கூடிய அந்த சொனங்கல்கள் இருக்கு இல்லையா, அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் அப்படின்ற அந்த ஃபீல் தரத்தான் செய்யுது. காமெடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரேஷி அண்டு நம்ம மாம்ஸ் கோடாங்கி 2 பேரையும் வச்சுருக்கிறாங்க. ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது. பட் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. ஸோ கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க, அது உண்மையிலேயே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சி. அந்த இடம் ப்ராப்பராக கனெக்ட் ஆச்சு. மொத்த படத்துலையும் கனெக்ட் ஆகாத அந்த எமோஷன் அந்த கிளைமேக்ஸில் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆனது வந்து இந்த படத்துடைய ஒரு பலமாக நான் பார்க்குறேன். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.5 கொடுப்பேன்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சொல்லி வீடியோஸை ஒன்று ஒன்று பார்க்கணும் அப்படின்னா ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்கப்பா.